வணக்கம் சர்மிளா. மதுரை மேலமடை அப்போலோ சந்திப்பில் புதிதாக திறக்கப்பட்ட இந்த உயர்நிலை பாலத்தால் இப்பகுதி மக்கள் அதை போக்குவரத்து வாகனங்கள் சிரமமின்றி செல்வதற்காக மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்று கூறலாம். ஏனென்றால் மதுரை அண்ணாநகர், மாட்டுத்தாவணி, ஆவின் பாலகம், பாண்டிகோவில் ஆகிய 4 பகுதிகளை இணைக்கும் விதமாக மேலமடை அப்போலோ சந்திப்பு தற்போது திகழ்கிறது. இந்த பகுதியில் மருத்துவமனைகள், திரையரங்குகள், தனியார் நிறுவனங்கள் அதிகம் உள்ள பகுதி என்பதால் போக்குவரத்து அதிகம் காணப்பட்டு வரும் நிலையில் தற்போது அந்த சென்றக்கூடிய மாணவிகள், அரசு அலுவலர்கள், பள்ளி மாணவ மாணவியர் சிரமத்துக்கு ஆளாகின்றனர். மேலும் இப்பகுதியில் அதாவது மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் மேலமடை அப்போலோ சந்திப்பு உயர்நிலை பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தற்போது தமிழக அரசு மதுரை சிவகங்கை சாலையில் ஆவின் பாலம் சந்திப்பு முதல் மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பு வரை உயர்நிலை பாலம் அமைக்க கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. அந்த அடிப்படையில் கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 30 உயர்நிலை பாலம் அமைப்பதற்காக பணிகளை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தால் கிட்டத்தட்ட 1100 மீட்டர் தொலைவிற்கு 28 தூண்களை கொண்ட இந்த பால பணிகள் தற்போது நிறைவு பெற்றுள்ளது என்று கூறலாம் சர்மிளா. தொடர்ந்து இந்த பாலத்தின் சிறப்பு விழா இன்றைய தினம் தமிழக முதல்வர் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த காட்சியை நாம் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இதன் காரணமாக மதுரை அண்ணாநகர், மாட்டுத்தாவணி, கே நகர், அண்ணா பேருந்து நிலையம், கருப்பாயூர் ஆகிய பகுதியில் சேர்ந்த பொதுமக்கள் பயனடைவர் என்று கூறலாம். அது மட்டுமின்றி மதுரை மாநகரில் இருந்து சிவகங்கை, திருச்சி, சென்னை, ராமநாதபுரம், தென் மாவட்டங்களான விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளுக்கு இந்த பகுதி பாலம் மூலமாக எளிதில் சென்று வர முடியும் அளவிற்கு இந்த பாலம் பொதுமக்களுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடியதாக ஒன்றாகவும் இருக்கிறது சர்மிளா. தொடர்ந்து மேற்கட்ட வழித்தடங்கள் வரும் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலின்றி மதுரை மாணவர்களுக்கு இலகுவாக அதாவது சிரமமின்றி சென்று வருவதற்கு இது பயனுள்ளதாக அமைகிறது. மேலும் இந்த பாலத்துக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் பெயர் சூட்டப்படுவதாக நேற்றைய தினமே தமிழக முதல்வர் அறிவித்திருந்த நிலையில் மதுரை மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்று கூறலாம். தொடர்ந்து இது தொடர்பாக மதுரைக்கு தற்போது இருக்கும் முதல்வர் இது தொடர்ந்து 4 நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். தொடர்ந்து இது தொடர்பாக மதுரை நகர் முழுவதும் போக்குவரத்தும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல எல்லா பகுதிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்த கட்டமாக மதுரை தனியார் அரங்கில் நடைபெறக்கூடிய தமிழ்நாடு வளர்கிறது என்ற முதலீட்டு மாநாட்டில் தமிழக முதல்வர் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து உத்தங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய வளாகத்தில் தொடர்ந்து பயனாளிகளுக்கு கிட்டத்தட்ட 63,698 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி 3,065 கோடியில் முடிவுற்ற பணிகளும் திறந்து வைக்க இருக்கிறார் சர்மிளா. தொடர்ந்து இதற்கான ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக திறம்பட செய்யப்பட்டுள்ளது என்று கூறலாம். அதற்கு தொடர்ந்து இந்த முதல்வரின் அடுத்த வருகைக்காக அடுத்த பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் முதல்வரை வரவேற்கும் வண்ணமாக 2 புறமும் சாலை 2 புறமும் பொதுமக்களும் சரி கட்சியிலும் சரி கூடி முதல்வரை வரவேற்று வருகின்றனர் என்று கூறலாம் சர்மிளா.